தினம் ஒரு தியானம். 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார். 7ஆவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது. யோபுவின் சரித்திரம் அதிகாரம் 5 வசனம் 19. பஞ்ச காலத்திலே அவர் உம்மை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி மீட்பார். நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர். பாழாக்குதல் வரும்போதும் பயப்படாமல் இருப்பீர். பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர். காட்டு மிருகங்களுக்கும் பயப்படாமல் இருப்பீர். வெளியின் கல்லுகளோடும் உமக்கு உடன்படிக்கை இருக்கும். வெளியின் மிருகங்களும் உம்மோடே சமாதானமாயிருக்கும். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள். 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார். 7ஆவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது. 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார். 7ஆவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது.